ஸோ இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெப்பக்குளம், நம்ம மதுரையோட பெஸ்ட் ஆஃப் சீப் அண்ட் பெஸ்ட் ஸ்ட்ரீட் ஃபுட் ஏரியாங்க. ரைட், குல்பீஸ் வாங்கிட்டு வாடானா ராஜஸ்தான் சொல்லிட்டு எதே வாங்கிட்டு வந்துட்டாங்க. மலுமலுன்னு இருக்கு. வருது நல்லா பலவல்னு வருவாங்க, ஞாயிற்றுக்கிழமை வருவாங்க. வந்தோமா 4 பிள்ளைய பார்த்தோமா சைட்டா போட்டோமா அப்படியே போயிட்டு இருக்குங்க. வீட்டில் தனியாக இருப்பாங்க, அவங்க வீக்கெண்ட் ஆயிடுச்சுன்னா வீக்லி ஒன்ஸோ ட்வைஸோ எங்கேயா வெளியே கூட்டு போனா தானே அவங்களுக்கு மென்டலி ஃப்ரீயாக இருப்பாங்க. அதுக்காக தான். எல்லாருக்குமே வணக்கம், நான் விஜய் ஏகே. ஸோ இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெப்பக்குளம், நம்ம மதுரையோட பெஸ்ட் ஆஃப் சீப் அண்ட் பெஸ்ட் ஸ்ட்ரீட் ஃபுட் ஏரியாங்க. இங்கிட்ட திரும்பினாலும் இடிக்கிறாங்க, அந்த அளவுக்கு கூட்டமா இருக்கு. திருவிழாமா இருக்கு, சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஆயிடுச்சுன்னா அந்த அளவுக்கு க்ரௌடா இருக்கு. ஸோ இன்னைக்கு இந்த ஏரியால வந்து என்னென்ன ஃபுட்டு கிடைக்குது, எந்த மாதிரி இருக்கு, முதல் எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாம் கேட்க போறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். இரண்டு வெட்டு பெரியாஸ்பத்திரி கெட்டு இப்போ வந்து என்னன்னா தெப்பக்குளம் ஏரியாவுக்கு வந்திருக்கீங்க, கஜ கஜன்னு கூட்டமா இருக்கு. ஸோ வந்து முதல் வேற மாதிரி இருந்துச்சு, இப்போ வேற மாதிரி இருக்கு. ஏன் நிறைய கடை எல்லாம் போட்டுட்டாங்கல்ல, சொல்ல போனா மினி ஃபுட் ஸ்ட்ரீட்னு ஆக்கிட்டாங்க. அப்படின்றப்ப மக்கள் ஒரு சாட்டர்டே சண்டே ஆனா வந்துட்டு ஒரு வைப் பண்ணிட்டு போறதுக்கு ஒரு நல்ல இடமா இருக்கு. வீக்கெண்டா நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்றது, ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்றதுக்கு ஏற்ற இடம். அப்படி இல்லடே, நல்லா ஃபிகர் வருது நல்லா பலவல்னு வருவாங்க, ஞாயிற்றுக்கிழமை வருவாங்க. வந்தோமா 4 பிள்ளைய பார்த்தோமா சைட்டா போட்டோமா அப்படியே போயிட்டு இருக்குங்க. நம்ம வாட்டுக்கு வரோமா அதே வந்து சைட்டா போட்டு போறேன். நம்பரு அதெல்லாம் போய் எல்லாம் அலையிட விடும். மதுரை கெத்து மட்டும் தானா? இடமே கிடையாது. கோயில் இருக்கு, மகால் இருக்கு, கோயிலுக்கு இருக்காங்க, போதும்ல எல்லாமே இருக்குல்ல. ரெண்டு வெட்டு பெரியாஸ்பத்திரி கெட்டு அட்மிட் அவ்வளவுதான் கேட்டு எனக்கு எங்க அப்பா ஆப்பு. இப்ப வீட்டுலனா கேடிவில படம் புத்த புதிய திரைப்படம் போடுவாங்க, போய் உட்காந்துருவாங்க 3 மணி நேரம். போன் வந்துருச்சு ரிவ்யூஸ் பாக்குறது. இந்த தெப்பக்குளத்துல இங்க ஒரு தட்டு வடை போட்டிருக்காங்க, அங்க ஒரு மோமோஸ் கடை போட்டிருக்காங்க, அங்க ஒரு ஐஸ்கிரீம் கடை போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. வீட்டுல சும்மா இருக்காம சரி நம்மளும் போய் சாப்பிடுவோம் அப்படின்னு கிளம்பி வந்துடுறது. வந்துட்டு 2 மணி நேரம் அப்படியே பொழுது ஓட்டிட்டு கிளம்பிடுறது. குல்பீஸ் வாங்கிட்டு வாடானா ராஜஸ்தான் சொல்லிட்டு எதே வாங்கிட்டு வந்துட்டாங்க. மலுமலுன்னு இருக்கு. முந்திரி போட்டது வாங்கிட்டு வரான்னு சொன்னா வெறும் பிளெயினா இருக்க வாங்கிட்டு வந்துட்டியா. இங்க சும்மா இப்படி உட்காந்துருக்கோம்ல, உட்காந்துட்டு பாப்போம் பிள்ளைல பார்த்துட்டு அப்படியே கிளம்பிடுவோம். கிளம்பிட்டு கேகே நகர் மட்டும் போயிட்டு ரோஸ் மில்க குடிச்சிட்டு அப்படியே பன் பரோட்டா போய் பன் பரோட்டா அங்க சாப்பிட்டு அங்கிட்டு போயிருவோம். ஐஸ் கடை நம்ம பட்ஜெட் பண்றீங்களா, 10 ரூபாய்க்கு டபுள் ஃபிளேவர் ஐஸ் தருவாப்ல. நல்லா மேலாம் பாசி ஈஸி எல்லாம் போட்டு தருவாரு, அது நல்லா இருக்கும். அது மதுரை வீரன் தானே ஒன்னு போட்டு தருவாருனே, நல்லா இருக்கும்னே. அது கீரோட இப்ப புதுசா இந்த கடை 20 ரூபாய் ஜூஸ் இருக்கு பாருங்களேன், அங்க பாருங்க சூப்பரா இருக்கு. வாட்டர் மில்லன் ஃபிளேவர் வாங்கி குடிச்சோம், சரியானது, நல்லா இருந்துச்சு. கேஸ் கம்மியா. முன்னாடிலாம் வந்து அந்த வீக்கெண்ட் சாட்டர்டே சண்டே பிளான் அப்படின்ற மாதிரி எந்த கான்செப்ட்மே கிடையாது. லீவ் கிடைச்சா ரெஸ்ட் எடுப்புன்ற மாதிரி. இப்போ அந்த வீக்கெண்டுன்னு வந்துட்டாலே பவுட்டிங் பிளான் அப்படின்னு ஆரம்பிச்சது எதனால ப்ரோ? முன்னாடி ஜாயின்ட் ஃபேமிலியா இருந்தோம், எல்லாமே வீட்டுல எல்லாமே டைம் போறதே தெரியாது. இப்போ அப்படி இல்லையா, வீட்டுல தனியா இருப்பாங்க, அவங்க வீக்கெண்ட் ஆயிடுச்சுன்னா வீக்லி ஒன்ஸோ ட்வைஸோ எங்கேயா வெளியே கூட்டு போனா தானே அவங்களுக்கு மென்டலி ஃப்ரீயா இருப்பாங்க. அதுக்காக அவங்களுக்காக தானா? அவங்களுக்காக தான். ஆமா, நிறைய தடவை வந்து முன்னாடி பெருசா ஒண்ணும் இருக்காது, வெறும் தெப்பக்குளம் மட்டும்தான் இருக்கும். வந்து பாத்துட்டு போனா வெறுமனே காமா உட்காந்துட்டு போலாம். சிங்கிளா இருக்கிறப்போ அந்த டைம்ல நமக்கு சரியா இருந்துச்சு. சிங்கிளா இருக்கிறப்போ வந்து உட்காந்துட்டு ஆமா ரிலாக்ஸா உட்காந்துட்டு போறது சரியா இருந்துச்சு. என்டர்டைன்மெண்ட் பண்றதுக்கு குழந்தைகளுக்கு அது நிறைய வந்ததுனால ரொம்பவே பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் தான். மதுரைக்கு பெரிய பொழுதுபோக்கு இடம் வந்துட்டு தெப்பக்குளம். பொத்தி பொத்தி வளர்த்த புள்ள மேக, அதனால அதுக்கு வெக்க விட்டு போகல இருக்காதுங்களா பின்ன. கேமராவோட நீங்களாம் தரமா சரிடா, கேமரா ஆஃப் பண்ணிட்டா, மறந்துடுறா. உன் பேர் என்னடா? சஞ்சய். சஞ்சய், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் படிச்சிட்டு இருக்கேன். தெப்பக்குளத்துக்கு எதுக்கு வந்தீங்க? எங்க அம்மா சாப்பாடு வாங்கிட்டு சொன்னாங்க கிருஷ்ணால. எங்க அம்மா கிருஷ்ணால சாப்பாடு வாங்கிட்டு சொன்னாங்க. இல்லனே, அந்த அங்க ஒரு பிள்ளை போச்சு, அத பாத்துட்டு அப்படியே சங்கடம் அமைதரா மணி பண்ணாடா புறம்போக்கு. ஒரு நாளைக்கு பெல்ட்டால உரின்னு உரிக்கல. ஏதாவது பிள்ளை பாக்குமா ப்ரோ? நீ ஏதாச்சும் பேச, நீ பாத்துட்டு வந்திருக்க. என்ன கோவப்படுத்தணும்ன்ற ஒரே நோக்கத்துல கேக்குறியா? அளவுக்கு நிறைய இருக்கு. நீ எவ்வளவு சொல்றது, சொல்ற அளவுக்கு அப்படி இல்ல, நிறைய இருக்கு. எவ்வளவு சொல்றேன் சொன்ன அந்த நாள் முழுக்க 10 சொல்லிக்கிட்டே. நீ சொல்றா சொல்றா என்னங்க சொல்ற. தெப்பக்குளம் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்கு? கிரிக்கெட் விளையாடுவாங்க, உள்ளே பிள்ளைகளோட உட்கார்ந்து இருப்பாங்க, கொடுப்பாங்க. போய் அவியில குரம் காட்டி விடு, அங்கே அவங்க குரம் காட்டிக்கிறப்ப நம்ம அவியில போய் குரம் காட்டி விட்டுருது. தண்ணி வந்து கிரிக்கெட் விளையாட முடியல, பயலுகளை வருத்தமா வந்தா இருக்காங்க, வருத்தப்படுறாங்க.
தெப்பக்குளத்துல வந்து எம்புட்டு கடை இருக்கு. சவர்மா கடை, கேம் கடை, வளையல், தோடு, சாப்பாடு, ஐஸ்கிரீம், பொம்மை கடை, எக்கச்சக்கமா இருக்கு. நீ சொல்லிக்கிட்டே போலாம்ல. நாங்க எல்லாரும் வாயில மட்டும் பேசுறோம், நீ உடம்போட சேர்த்து பேசுற. அதனாலே அப்படிதானே. கேம் விளையாட வந்தீங்களா? என்ன கேம் விளையாட வந்தீங்க? நீ என்ன பலூன் ரிமோட் விளையாடல? என்ன ஸ்நாக்ஸ் சாப்பிட்டீங்க? பொய் தாமரமே இல்ல, பொய் நிப்பல வரும். பொய் சொல்றாங்களா? வணக்கம்லாம் மாப்பிள. ஏய் நீங்க போய் வந்த மலையாள படத்துக்குலாம் போயிட்டு வராங்க. என்ன படம் ப்ரோ அது? ஆபீஸ் போறதுக்கு டைம் ஆயி போச்சு, நீங்க வேற ஆள்கிட்ட கிட்ட தெரிஞ்சுக்க. இந்த ஏரியாக்குள்ள வந்துட்டோம்னா அப்படி ஓரமா உட்காந்துட்டோம்னா நிறைய விஷயங்கள் வந்து நம்ம கண்ணுல நடந்துட்டே இருக்கும். திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு அழகான பிள்ளைங்க இப்படி நடந்து போயிட்டு இருக்குங்க. இங்கிட்டு பார்த்தாலே ஒரு அண்ணன் வந்து குக்கிங் பண்ணிக்கிட்டு இருப்பாப்ல. டிஷ்ஷே வந்து பார்த்தோன்னே ஒரு மாதிரி டெம்ட் ஆகி விட்டுரும். இந்த கடையில் போய் ஏதாவது ட்ரை பண்ணுவோம்டா அப்படின்னு உட்காந்து போகிற இடமா இருந்தது. தெப்பக்குளம் இப்போ ரொம்ப மாதிரி வேற லெவலில் ஆயிடுச்சு. எல்லா ஏஜ்டு பீப்புளுக்குமே வந்து இது வந்து ஒரு அடாப்ட் ஆயிடுச்சுங்க இந்த பிளேஸ் மதுரையில். மெயினாக வயசானவங்க பார்த்தீங்கன்னா வாக்கிங் வராங்க, இந்த நட்ஸ் இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணுறாங்க, சூப்பு அப்படின்னு. நம்ம பகுதியில் பார்த்தீங்கன்னா அந்த சைட் அடிக்கிறாங்க. ஏரியா வந்து காமா இருக்கு, டாப் அடிக்கிறதுக்கு, நிறைய பேசுறதுக்கு, ஃப்ரீயாக உட்கார்றதுக்கு, அப்படியே சின்ன குழந்தைங்களாம் அப்படியே கிட்ஸ் அப்படியே அங்கிட்டு இங்கிட்டு போய் என்ஜாய் பண்ணுறதுக்கு என்ன சொல்ல கேம்ஸ்லாம் நிறையா வச்சுருக்காங்க. இந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ மெயினாக ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நம்ம வீடியோவும் பாருங்கள், பிடிச்சிருந்தா கீழே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி ஃபேவரட் பிளாக் பண்ணணும், இந்த ஏரியா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட்ஸில் போயிட்டு அந்த ஏரியா பிளேஸை போட்டு மென்ஷன் பண்ணிடுங்க. ஓகேவா? உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் விஜய் ஏகே. டாடா பாய், போய்ட்டுருவா. நம்ம மதுரை திருமங்கலம் போகிற வழியில் தோப்பூருன்ற ஏரியா. இங்கே எதுக்குடா வந்திருக்கு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். எய்ம்ஸ் வந்து ரொம்ப நாளாக கட்ட போகிறோம்னு சொல்லிட்டே இருந்தாங்க. ஒரு வழியாக அந்த பணியை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அதை பற்றி ஃபுல் கவர்ட் வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்திருக்கோம். 2015 வந்து எய்ம்ஸ் கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 2019 பிரதமர் மோடிஜி வந்து இங்கே வந்து அடிக்கல் வச்சிருக்காங்க. வச்சுட்டு சுற்றி வால் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் அடுத்து வந்து அந்த ப்ராசஸ் எதுவுமே ஆரம்பிக்கல. இப்போ 2024 இங்கே வந்து ஒர்க் ஸ்டார்ட் பண்ணி 2026 கம்ப்ளீட் பண்ணிடுவோம். பண்ணிட்டு 2027 ஓப்பன் பண்ணிடுவோம்னு சொல்லியிருக்காங்க. மக்கள் உண்மையை தெரிஞ்சுக்கணும், கொஞ்சம் பாருங்க. இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மதுரை ஜேசி ரெசிடென்சியாக வந்திருக்கோம். நாங்கள் வந்த நோக்கம் மதுரையில ஜேசி ரெசிடென்சியில் நியூசிலாந்து எஜுகேஷன் ஃபேர் அப்படின்னு சொல்லிட்டு அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இங்க 8 இன்ஸ்டியூட்ல இருந்து வராங்க. வந்து ஃபேஸ் டு ஃபேஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் இங்க வந்து விசிட் பண்ணி அவங்களோட டிஸ்கஷன் அண்ட் கன்வர்சேஷனை ஈஸியாக பிளான் பண்றதுக்கு, அவங்களோட என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் பிளான்ஸ்லாம் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நேராக வந்து பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு அரிய வாய்ப்பு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. இவங்க யார் அப்படின்னு ஏகேசி கோ அப்ராட் கன்சல்டன்சி இவங்க தான் பண்ணிட்டு இருக்காங்க. இதை வந்து நம்ம நேராக போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் என்னென்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. உள்ள போலாமா? எட்டு யூனிவர்சிட்டி இருக்கா, நான் நம்பவே முடியல இத்தனை யூனிவர்சிட்டி இருக்குன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டேன். எங்கள் வீட்டில் வந்து வெளிநாட்டில் போய் படின்னு சொல்லலை, ஆனால் அங்கே நிறைய வந்து வாய்ப்புகள் இருக்குது, அங்கே போனால் நல்லதுன்னு சொன்னாங்க. அதை பார்த்து இங்கே வந்தேன், இங்கே பார்த்து நிறைய கற்றுக்கிட்டேன். ஒருவேளை இங்கே படித்தா இல்லாமல் அங்கே படித்தா. அதுக்கப்புறம் சாரை வந்து பார்த்தேன். ஆக்லாந்து யூனிவர்சிட்டியில் நியூசிலாந்தில் படிக்கலாம், ஃபியூச்சரில் என்ன ஸ்கோப் இருக்கும் எல்லா விவரமும் எங்களுக்கு சொன்னார். ஆக்லாண்டில் போய் பிஜி பண்ணார். முடிச்சுட்டு இப்போ சிலிகான் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியில் சீனியர் மேனேஜராக அங்கே ஒர்க் பண்ணுறாரு. ஆனால் ஆக்லாந்து வந்து அவருக்கு ரொம்ப பிடிச்சி இப்போ இந்தியா வர்ற மாதிரியே அவருக்கு ஐடியாவே இல்லை. அங்கேயே வீடெல்லாம் வாங்கிட்டு செட்டில் ஆக போகிறாரு.